ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ரேண்டம் ரொட்டீன் vlog வீடியோ தாங்க உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஊரில் எடுத்தது தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மழை தூறலோட தாங்க அந்த டேவை வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. மழை பெய்யுது அப்படின்னாவே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா டீயோ காஃபி ஏதாவது வச்சு குடிக்கணும்னு சொல்லி தான் காஃபியில் வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா செடியெல்லாம் கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். மழை பெஞ்சு அந்த தண்ணி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த ஆட்டாங்கல் ஃபுல்லாகவே வந்து நிறைஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து இறச்சி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் வந்து நான் சமையல் வேலையில் எதுவுமே பண்ணலங்க. அம்மாவுக்கு வந்து சும்மா இப்படி ஹெல்ப் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். தங்கச்சிக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட சொன்னாங்க. அதுதான் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கீரை பொரியல், தேங்காய் சட்னின்னு எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. தங்கச்சி டிஃபன் பாக்ஸ்க்கு வந்துட்டு ஒயிட் ரைஸ், கீரை பொரியலே வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னதுனால அதை வச்சு அப்படியே பேக் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அவங்களும் ஒரு 7:30 போல் ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. மேக்ஸிமம் கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க ஓப்பன் பண்ணி விடுவாங்க. முன்னாடி நாள் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நைட் வந்து கொஞ்சம் அடைக்க முடியாமல் அப்படியே வந்து விட்டுட்டாங்க. அதனால் காலையிலே பார்த்திங்கன்னா எல்லாமே வாசலுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. டாக்ஸ்க்கு வச்சுருந்த சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா சைடில் கொஞ்சம் செஞ்சு இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சாப்பிட்டதுக்கப்புறமா எல்லாம் முடுக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான இறையெல்லாமே வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறமா அம்மா கொஞ்சம் கருவேப்பிலை வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுதான் வந்து பறிச்சிட்ருக்கேன். மழைக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருந்தது. இந்த மாதிரி நெய் இருக்கிறப்போ கருவேப்பிலை சேர்த்து வந்து உருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யெல்லாம் நல்லா உருகுனதுக்கப்புறமா எடுத்து ஃபேன் கடி வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் மோர் அடித்து எல்லாம் சிந்திருச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மணி பிளான்ஸ்க்குமே வாட்டரில் சேஞ்ச் பண்ணி ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து அம்மா க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சைடில் வைக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இது அவங்க எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி வந்து வச்சுட்டேன். நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி மாற்றினேன்னா எல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஊருக்கு வந்து அப்படின்னா பெருசாக எனக்கு எந்த ஒரு வேலையுமே வந்து வைக்க மாட்டாங்க. நானே விருப்பப்பட்டு செஞ்சால் மட்டும்தான் எந்த ஒரு ஒர்க்குமே. ஏன்னா அங்கே வந்து அது இதுன்னு ஏதாவது செஞ்சுட்டு இங்கே வந்து சும்மா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஊருக்கு போய் வேலை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னா இங்கே பெருசாக எந்த ஒரு வேலையும் செய்யலினாலும் இந்த சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து செய்வேன். ஹேங்கிங் பார்ட்ஸ், கீழே வச்சுருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாகவே சேர்ந்துருச்சுங்க. அதெல்லாம் கீழே ஊற்றி விட்டுட்டு அந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் மண்ணாக இருந்தது. எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது இந்த சரக்கொன்றை மரம் பார்த்திங்கன்னா நான் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சது தாங்க. நான் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து குட்டியாக தான் வந்து இருந்தது. இப்போ நல்லா பெருசாகி அதிலிருந்து பூவே வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயுமே இந்த மரம் வந்து வச்சுருக்கிறதுனால மார்னிங் எழுந்து அந்த மரத்தை பார்க்குறப்பவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்து இருக்குங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம மைண்டுக்குமே ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனாக வந்துட்டு இருக்குது. அடுத்தது இந்த மரத்துக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரமே வந்து இருக்குங்க. இப்போ காயுமே ஓரளவுக்கு வந்து வச்சுட்டு தான் வந்து இருக்குது. இந்த காயுமே வந்து பழுத்துருச்சுன்னா மரத்தில் வந்து இருக்காதுங்க, கீழே வந்து விழுந்துடும். உடனே போய் எடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும். இன்கேஸ் ரொம்ப நேரம் வந்து எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வாடிப்பான மாதிரி ஆயிரும். அதில் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது உருளிக்கான பூவெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். அதையுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வச்சிட்டோன்னா 1 வீக் வந்து அம்மாவுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எனக்கு ஊருக்கு வந்தேன்னா பூ பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருக்குங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி உருளை டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிகிட்ருப்பேன். பட் ஆனால் அங்கே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ண முடியாதுங்க. கடையில் என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது தோட்டத்துக்கு உரம் போடுறதுக்காக ஆளுங்க வந்திருந்தாங்க. அவங்க இந்த உரம் மூட்டையெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா மோட்டார் போட்டு விட்டுருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த தண்ணி பார்த்ததையுமே அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே நின்று ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மோட்டார் ஓடுறப்பவே அம்மாவுமே துணி துவைக்கலான்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அம்மா துவைக்க நான் அப்படியே வந்து அலம்பியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணுறப்போ அவங்களுக்குமே கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்கேஸ் ஒருத்தரே வந்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கவே ஒரு 1 ஹவருக்கு வந்து மேலே ஆயிரும். அப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்மே சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஒயிட் ரைஸ், சாம்பார், கீரை பொரியல், தேங்காய் சட்னி இது எல்லாமே என்னோடய ஃபேவரேட்டுங்க. நல்லா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு மேலே பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி காமிக்கிறதுக்காக எல்லோரும் கட்டுத்தாரிக்கு வந்து வந்துட்டாங்க. நானுமே அவங்களோட வந்து வந்துட்டேன். இந்த கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா நான் போன டைம் எங்கள் ஊரில் லாங் வீடியோ எடுத்தப்போ வந்து காமிச்சிருந்திருப்பேன் ராமன்னு சொல்லிட்டு. அவன் பாருங்கள் இப்போ எவ்வளோ பெருசு வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு. இப்போ சம்மர் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, நம்ம வீட்டில் மாங்காவுமே பார்த்திங்கன்னா நிறைய வைக்க ஆரம்பிச்சிருச்சு.
இந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் ஓரளவுக்கு காய் வந்து பெருசாகிருக்கு. இதுவுமே பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குங்க. பழுக்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னொரு 10 to 15 days போனால் காய் வந்து பெருசாகும். அப்போ வந்து நம்ம பழுக்க வச்சு வந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த ஒரு மரத்தில் மட்டும்தான் காய் வந்து ஓரளவுக்கு வந்து பெருசாக இருந்தது. மீதி இருக்கக்கூடிய மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குட்டி குட்டியாக வந்து பிஞ்செல்லாம் வந்து வச்சிருக்கு. இதை விட அதிகமாக பிஞ்செல்லாம் வந்து இருந்திருக்குங்க. 2 நாளைக்கு முன்னாடி காற்று அடிச்சதுனால எல்லாமே கொட்டிட்டு தான் வந்து சொன்னாங்க. இந்த மரத்துக்கடியில் தான் பார்த்தீங்கன்னா மாடு கண்ணுக்குட்டி எல்லாமே வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அடுத்தது இப்போ காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் பிளான்ட் தாங்க. இது பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே நட்டு வச்சு வந்தது தான். நல்லா சூப்பராக க்ரோத் ஆகி வந்திருக்கு. இந்த செடி வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு. செடி நல்லா பெருசானதுக்கப்புறமா தாங்க அதிலிருந்து இந்த பைனாப்பிளை வந்து வர ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு 2 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து பெருசாகிருக்கு. இது இன்னுமே சைஸ் வந்து பெருசாகும். பெருசானதுக்கப்புறமா பழுத்துச்சுன்னா நம்ம எப்பவும் போல் வந்து கட் பண்ணி வந்து சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணுறப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய போர்ஷன் இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி மறுபடியும் வச்சோன்னா அது அப்படியே வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே திரும்ப வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் பைனாப்பிள்லாம் வாங்கினீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் மண்ணில் வைங்க. அப்படி உங்களுக்கு வந்து மண்ணில் வைக்க முடியாது அப்படின்னா கூட ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் வாங்கி க்ரோ பேக்கில் வச்சிங்கன்னா கூட அதுலேயே நல்லா க்ரோத் ஆகி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எந்த ஒரு உரமே வந்து போட தேவையில்லை. அதுவே தானாக வளர்ந்து வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிச்சு இருக்கிற வாழை மரம் ஃபுல்லாக வந்து சாய்ச்சி விட்டுட்டு போயிருச்சுங்க. தோட்டத்துக்கு வேலைக்கு வந்துருந்தாங்க இல்லைங்களா, அவங்க தோட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வாழை மரம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சின்னதாக இருக்கிற வாழை மரத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க. அந்த பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் அப்படியே தூக்கிட்டு போக முடியாது இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2-3 போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பெரிய சைஸ் வாழை மரத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு தார் வந்து வச்சுருந்தது. காற்றடிச்சு கீழே தள்ளிட்டதுனால இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நல்லா இருக்கக்கூடிய வாழை மரமே இனிமேல் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே டொயின் போட்டு வந்து கட்டியாச்சு. அடுத்ததான் ரோஜா செடிக்குமே மண்ணெல்லாம் வந்து பறஞ்சிருச்சுங்க. அதுக்குமே மண்ணெல்லாம் எடுத்து கொட்டி விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 12:30க்கு மேலே எல்லாத்துக்குமே ஒட்டுக்காவே டீ வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த டைம் ஊருக்கு வரப்போ லாங் வீடியோ எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவுமே வந்து இல்லாமல் தான் வந்தேன். சரி வரது 2 நாள் அங்கேயே போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் சடனாக வந்து சரி ஏதாவது ஒரு வீடியோ வந்து எடுத்து போடுவோம். ஏன்னா நம்ம அங்கேயே வந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது எடுத்து போட்டோம்னா நமக்குமே ஒரு சேஞ்சாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ட்ரைபாட் இல்லாதனால எனக்கு அப்படி என்னென்ன பொருள் வந்து கிடைக்குதோ அதுக்குள்ளே அப்படி ஆங்கிள் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணுறப்போ தான் தெரிஞ்சது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ஆங்கிள் பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி எனக்கே தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் டக்கில் எடுத்து விட வேண்டியது இருந்தது. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு அம்மா எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. வடை, போண்டா, பஜ்ஜி இது 3 ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க. நான் வந்து சரி போண்டா மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி அது வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே அசிஸ்டண்ட் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். சேம் நானும் இதே போண்டா தான் வந்து ரெடி பண்ணுவேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வருமானு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையாது. நான் செஞ்சேன்னா ஒரு 2-3 தான் வந்து சாப்பிடுவேன். இப்படி யாராவது செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரு 4-5 கூட வந்து உள்ளே போகும். போண்டா கூட டீ எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு குட்டியை ஒரு தூக்கம் போட்டுட்டு ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே பார்த்தீங்கன்னா பூ பறிக்கிறதுக்காக வந்தாச்சுங்க. இந்த அடுக்குமல்லி செடியில் கட் பண்ணி விட்டு 1 monthக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா க்ரோத் ஆகி வந்து பூ வச்சிட்ருக்கு. இதுவுமே வந்து ஈவினிங் போல் ஆயிடுச்சுன்னா வந்து விரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் முன்னாடியே போய் பறிக்கலான்னு சொல்லி தான் பறிச்சிட்டு இருந்தேன். வெயிலுக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா எது பச்சை மோக்கு எது அந்த வெள்ளையாக இருக்கிறதுனே வந்து தெரியறது இல்லைங்க. கன்ஃபியூஸாக தான் வந்து இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பொறுமையாலாம் பார்த்து பறிச்சிட்டு இருந்தேன். பொங்கலுக்கு ஊருக்கு வந்திருந்தப்போ கிணறு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வழி வந்து தண்ணி இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிணறு போல் தான் வந்து கிணறு இருக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே ஸ்விம்மிங் கற்றுருந்தா கூட கற்றுருந்துருக்கலாங்க. பட் ஆனால் பயப்பட்டுட்டு அப்போ கற்றுக்காமல் விட்டாச்சு. இப்போ கற்றுக்கலான்னு சொல்லி நினச்சாலுமே இன்னுமே பயம் வந்து டபுள் மடங்கு தான் ஆகுது. இந்த மாதிரி ஸ்விம்மிங்கில் கற்றுக்கிற மாதிரி இருந்தாலுமே சின்ன வயசுலேயே கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருங்க குட்டீஸ்லேயே இருந்தாங்கன்னா. அடுத்தது வீட்டு முன்னாடியுமே சேம் அதே மாதிரி மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருக்கோங்க. இங்கே வந்து மல்லிகைப்பூ வந்து பூத்து முடிச்சிருச்சு. அப்படியே விட்டோன்னே செடி வந்து வளர்ந்துட்டே போகுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்னா ட்ரிம் பண்ணி விட சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிட்டா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விரிய ஆரம்பிச்சிடும். உடனே அப்படியே கோர்த்து ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பில் வந்து போட்டு வச்சிடலான்னு சொல்லி கோர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூ வந்து நம்ம கட்டுறதுனா கூட கட்டலாங்க. பட் ஆனால் எனக்கு கட்டுறதை விட இந்த மாதிரி செண்டாக கோர்த்து வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த வேலையில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுலாம். அதனால
பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறமா அரளிப்பூ செடியிலையுமே பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இருந்தது. செடியில் அப்படியே விட்டு வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் வந்து பறித்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதுதான் வந்து பார்க்க போகிறேன். மார்னிங்கே பார்த்திங்கன்னா சூவிங் மிஷின் வந்து ரன் பண்ணி பார்த்தேங்க. ரன் ஆகவே இல்லை. 3 மந்த்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால அப்படியே வந்து ஸ்ட்ரக் ஆயிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்கெல்லாம் ஆயில் விட்டு ஒரு 6 hours கிட்ட வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அதில் ஒயர் கனெக்ஷன்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ், என் தங்கச்சி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருந்தது, அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1 hourக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு வச்சுருந்தாங்க, அதெல்லாம் குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பறித்து வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்து சாமி ரூமில் வச்சாச்சு. ஈவினிங் போல் விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நைட் டின்னருக்கான வேலையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் சாப்பிட்ட ஸ்நாக்ஸே கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா 1 pot ரைஸ் தக்காளி சாதம் வந்து அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ஆனியன் பச்சடி வந்து வெள்ளரிக்காய் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஒரு 8:30க்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியோட நல்லா சூப்பராக டின்னர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாச்சு. இனி அப்படியே vlog பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் வந்து கண்டினியூ ஆகுதுங்க. அந்த அன்றைக்கி ஈவினிங் போல் தான் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதையுமே அவங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பா போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா மட்டன் வறுவல், தண்ணி குழம்பு எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மறுநாள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுங்க. அதனால் சாரீக்கான அந்த ப்ளீட்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நைட் டின்னர்லாம் நல்லா சூப்பராக சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. எல்லோரும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட் என்னென்னா, எங்களுக்கு இந்த மண்டபத்தில் தான் வந்து மேரேஜ் ஆச்சு. அப்படியே ஒரு பிளேஸையும் பார்க்குறப்போ அப்படியே பழைய மெமரிஸில் வந்து அப்படியே ரீகலெக்ட் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் போல் அங்கேருந்தே பார்த்திங்கன்னா அப்படியே ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.